வணக்கம் மக்களே, நீங்கள் பார்க்குறீங்களா ஷரப்புங்க சார். நான் வந்துருக்கிறேன். இன்றைக்கி சூப்பரான பிரியாணி தான். அம்மா ஸ்டைலில் பிரியாணி செய்ய போகிறோம். ஊருக்கு வந்து நம்ம சொந்தக்காரங்க வீட்டுக்கு வராங்க. ஒரு 1.5 kg ரைஸு, 2 kg பீஃப் வச்சு பிரியாணி செய்ய போகிறோம். அம்மா ஸ்டைலில் சூப்பராக ஈஸியாக வீட்டில் எதிர்பார்க்கலாம். வாங்க சமைக்கலாம். பாத்திரம் நல்லா சூடாகிடுச்சு. இப்போ நம்ம 1.5 கிலோ அரிசி, 2 கிலோ கறி சேர்த்து செய்ய போகிறோம். அதுக்கு 300 ml ஆயில் சேர்த்துக்கலாம். ஆயில் கரெக்டாக இருக்கும். ஆயில் நல்லா சூடாகிடுச்சு. பிரியாணி தேவையான பட்டை வகைகள், ஸ்டாரு, பட்டை எல்லாமே இருக்குதுல. இது எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். 600 கிராம் வெங்காயம், நல்லா காரமான ஒரு 6 பச்சை மிளகா சேர்த்து நல்லா பொன்னிறமாக வதக்கலாம். வெங்காயத்தை நல்லா பொன்னிறமாக வதக்கலாம். மக்களே, வெங்காயம் இந்தளவு நல்லா பொன்னிறமாக சூப்பராக இருப்பாருங்க. நல்லா ஃப்ளேவராகவும் இருக்கும். பிரியாணி வந்து வச்சு சாப்பிட்டாலும் கெட்டு போகும். சரிங்களா? இப்போது மிளகாய்த்தூள், நல்லா காரமான மிளகாய்த்தூள், நல்லா கலர்ஃபுல்லாக இருக்கும். இப்போது ஒரு 50 கிராம் சேர்த்துக்கலாம். சேர்த்து 1 நிமிஷம் இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். பிரியாணி நம்ம கலர்லாம் சேர்க்க போகிறதில்ல. இதுதான் கலரு. இதுலேயே நல்ல கலர் நமக்கு கிடைக்கும். கூடவே ஒரு கைப்பிடி கொத்தமல்லி, புதினா சேர்த்து ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். சிம்கரங்காரு மிளகாய் தூள், கொத்தமல்லி, புதினா போட்டு மிக்ஸ் பண்ணி 1 நிமிஷம் ஆச்சு. இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 150 கிராம் இருக்குது. இதை சேர்த்துக்கலாம். நான் ஒரே அளவில் சேர்த்து அரைச்சி வச்சுருக்கேன். இதை சேர்த்து 1 நிமிஷம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட பச்சை வாசனை போயிடுச்சு. இப்போ 600 கிராம் தக்காளியை சேர்த்துக்கலாம். ரஃப்பாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்துக்கிட்டு ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ 300 கிராம் தயிர் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். கூடவே உப்பு சேர்த்துக்கலாம். நான் கல் உப்பு தான் யூஸ் பண்ணுறேன். ஏன்னா கல் உப்பு வந்து அதிக உப்பு ஆகிடும். அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். தேவைப்பட்டால் சேர்த்துக்கலாம். நல்லா ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணி விட்டு ஒரு 3 நிமிஷம் நல்லா கொதிக்க விடுவோம். 3 நிமிஷம் நல்லா மசாலா கொதிச்சிச்சு. இப்போது நான் கறி வேக வச்சு தண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அளந்து இது ஊற்றிக்கலாம். மக்களே, தேவையான அளவு தண்ணி சேர்த்தாச்சு. ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருவோம். நம்ம வந்து கறியை வேக வைக்க போகிறதில்ல. ஏன்னா ஆல்ரெடி கறி நம்ம வேக வச்சு எடுத்தாச்சு. இப்போ இதில் போட்டு வேக வச்சோன்னா கறி வந்து பாஸ் ஆகிடும். அதனால் கறியெல்லாம் வேக வைக்க தேவையில்லை. இது நல்லா பபுள்ஸ் வரும்போது கறி போட்டு ஒரு வாட்டி கறி போட்டு பபுள்ஸ் வந்ததுக்கப்புறம் அரிசி போட்டு உடனே தம் விட்டுற வேண்டியதான். சரிங்களா? நல்லா பபுள்ஸ் வருது பாருங்கள். தண்ணி கொதிக்குது. இப்போ பாருங்கள், கறி ஒரு சூப்பராக வேக வச்சு எடுத்துருக்கேன். இந்த கறியை பொறுமையாக தண்ணி சேர்த்துக்கலாம். சேர்த்து பொறுமையாக மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஒரு வாட்டி. அவ்வளோதான். இப்போ ஒரு கொதி நல்லா கொதித்த உடனே அரிசியை சேர்த்துட வேண்டியதான். சரிங்களா? நல்லா கொதிக்குது பாருங்கள். இப்போ அரிசியை சேர்த்துடலாம். பச்சை அரிசி, பிரியாணி அரிசியை நல்லா வாஷ் பண்ணி ட்ரையாக எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதை சேர்த்துக்கலாம். அரிசி சேர்த்தாச்சு. இது பொறுமையாக ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இத்தனை நாள் நம்ம வந்து பாஸ்மதி அரிசி செஞ்சோம். இன்றைக்கி ஊரில் வந்து பச்சரிசியில் பிரியாணி செய்கிறோம். வேறு லெவலில் செஞ்சு காட்டுறோம். வேறு லெவலில் சாப்பிட போகிறோம். பபுள்ஸ் வர ஆரம்பிச்சு. அவ்வளோ தண்ணியில் தான் நம்ம தம் விடுவோம். நம்ம தம் விடுற ஸ்டைல் உங்களுக்கு தெரியும். இப்போ தம் விட்டுறேன். 20 நிமிஷத்துக்கு அப்புறம் ஓப்பன் காட்டுறேன் பாருங்கள். பிரியாணி பாருங்கள், வேறு லெவலில் ரெடியாக இருக்குது. இப்போ ஒரு வாட்டி அப்படி திருப்பி விட்டுடலாம். சைடில் ஓப்பன் பண்ணி பொறுமையாக திருப்பி விடுவோம்.
பாருங்கள் அரிசி பாருங்கள், சூப்பராக இருக்குது பாருங்கள். அவ்வளோதான், பிரியாணி ஸ்மெல்லு வேறு லெவல். பிரியாணி பாருங்கள் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இப்போ சாப்பிட போகிறோம். பிளேட்டிங் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். மக்களே நம்ம பிரியாணி பாருங்கள் எவ்வளோ சூப்பர் ரெடியாக இருக்குன்னு. அப்படியே நல்லி எலும்பெல்லாம் போட்டு பிரியாணி வேறு லெவல். நம்ம பீஃப் பிரியாணி வேறு லெவல் ரெடியாக இருக்குது மக்களே. ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இம்ரான் சார் கோகிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.